இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க? ஹே சிரி, கால் ஜானி. டேய் வண்டி நிப்பாட்டு. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஜானி கொஞ்சம் ஸ்லோவாகவே வாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிங்கண்ணா. ரைட். சார் 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 லிஃப்ட் சார். என்ன எங்க நிக்கிறீங்க? பைக்ல பெட்ரோல் காலியா? இல்ல சார், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். அப்படியா? சரி, இப்போ நீங்க எங்க போகணும்? சார் நாங்க அர்ஜென்ட்டா கிருஷ்ணா நகர் வரைக்கும் போகணும் சார். ஆமா சார். ஓ, கிருஷ்ணா நகரா? நானும் அங்கே தான் போறேன். அப்படியா சார்? கொஞ்சம் எங்களை அங்க டிராப் பண்றீங்களா ப்ளீஸ்? சரி, ஏறுங்க, வாங்க. தேங்க்யூ சார். போலாமா? யா சார். என்ன பிரச்சனை? சார் நானும் பார்த்துட்டே இருக்கேன். கார்ல ஏறினதுல இருந்து ரெண்டு பேரும் ஒரே டென்ஷனாவே இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ, அவ்வளோதான். ஃபேமிலினால பிரச்சனை வரதானே செய்யும். அதெல்லாம் சமாளிச்சு வாழறது தானே வாழ்க்கை. சார் சார் சார், இதான் இந்த வீடு தான். நாங்க இறங்கிக்கிறோம். தேங்க்ஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க. That's all right. இதான் உங்க வீடா? ஆமா சார். ஏன் சார், என்னாச்சு? இல்ல, சும்மா கேட்டேன், அவ்வளவுதான். நான் கூட இங்கதான் பக்கத்துல எங்கேயோ. அது எங்கன்னா இங்க. உட்காருங்க. ஏய் ஐலி, சிவா. அப்பா, என்னடா காலங்காத்தால இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க? என்ன விஷயம்? சும்மாதான்ப்பா, உங்களை பார்க்கலான்னு வந்தேன். ஓஹோ. சிவா, எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். சரி, உட்காருங்க. உட்காருப்பா, உட்காருமா. ஏய், எங்க வந்தீங்க ரெண்டு பேரும்? உங்களை தான் எங்க முகத்திலேயே முழிக்க கூடாது, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? அத்தை, திடீர்னு ஒரு கெட்ட கனவு, அதான் கிளம்பி வந்துட்டோம். உனக்கு நல்ல கனவு வந்தாதான் அதிசயம். கெட்ட கனவு வரதுல புதுசா என்ன இருக்கு? செல்லம்மா, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். நீ தாங்க மாட்ட. ஓடி உள்ள, ஓடி உள்ள. வாயப்பாரு. அவ கிடக்குறா, நீங்க உட்காருங்க. நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐலி பேசிக்கிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. சிவா, நீ உட்காருப்பா, உட்காரு. பாட்டி, அம்மும் தீபும் எங்க பாட்டி? அம்முக்கு பெங்களூர்ல ஒரு கோர்ஸ் இருக்குன்னு போயிருக்கா. தீபுவும் அவளுக்கு துணைக்கு போயிருக்கா. ஏன் பத்து, நம்ம வீட்டுக்கு வேற யாராவது வந்துட்டு போனாங்களா? இல்லையே. அம்மாவை பத்தி விசாரிச்சு யாராவது வந்தாங்களா? இல்ல எலி, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? அது என் கனவுல இந்த மாதிரி யாரோ நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா பத்தி விசாரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன்.
அவளை பத்தி இனிமே யார் இங்க வந்து விசாரிக்க போறாங்க? குட் மார்னிங் மேடம். என்னாச்சு? வருமா வந்தானா? வந்தவங்கள வர்மா இருந்தானா இல்லையான்னு தெரியல மேடம். எல்லாரும் முகத்தை மறைச்சிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வர்மாவோட டீம் தான் மேடம். சரி, அவங்க என்ன சொன்னாங்க? வந்தவங்க உங்க அம்மாவை பத்தி தான் விசாரிச்சாங்க மேடம். நாங்க சார் சொன்ன மாதிரி உங்க அம்மாவை பிடிக்காத மாதிரி நடிச்சோம். அப்புறம் அவங்க வேற யாராவது விசாரிச்சா இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்பதான் மேடம் விஜயகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களை இங்கேயே இருக்க சொல்லியிருக்காரு மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நாங்க இருக்கோம். உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது மேடம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சரியான நேரத்துக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன மேடம் இருக்கு? இது எங்களோட டியூட்டி தானே மேடம். அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கெஸ்டும் வந்துருவாங்க. எல்லாமே ரெடி ரித்திகா, ஒரு பிரச்சனையும் வராது. ரித்திகா, என்ன நீ? ஏன் ரித்திகா, இந்த ஏற்பாடெல்லாம் உன்னோடதா? ஆமா. என்ன திடீர்னு? எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? நான் எம்டி ஆனதுக்கு ஆபீஸ்ல எல்லாரும் ட்ரீட் கேட்டாங்க. அதான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு இப்படி சொல்லாம கொல்லாம திடீர்னு வீட்டுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவியா? நான் ஒண்ணு சொல்லாமலாம் பண்ணல, சொல்லிட்டு தான் பண்ணிருக்கேன். யார்கிட்ட சொன்ன? ஏன் மாமியார் கிட்ட. அவங்க கிட்ட நேத்தே விஷயத்த சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன். உனக்கு வேற ஏதாச்சும் தெரியணுமா? ஏண்டி, நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்றது? ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்து என்ன பிரச்சனை பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பியா? இல்லனா உனக்கு போர் அடிக்குமா? ஏய், இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அதான் அண்ணி கேட்டாங்கல்ல, நான் பதில் சொல்லிட்டேன். அதை கேட்டுட்டு அவங்களே அமைதியா போயிட்டாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? என்னமோ இவ புகுந்த வீட்டுக்குள்ள நான் வந்து பிரச்சனை பண்ற மாதிரி. வாடே.